அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இஸ்மை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். இந்த இஸ்மை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அஸ்மா உல் ஹுஸ்னா என்று அழைக்கக்கூடிய அல்லாஹுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் அங்கீகரிக்கின்றான். நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் உடனே பதில் வழங்குகின்றான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அந்த அளவுக்கு சிறந்த அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள். அதில் ஒரு திருநாமம், இந்த திருநாமத்தை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திருநாமம். என்ன திருநாமம் என்றால் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்று வரக்கூடிய இந்த திருநாமத்தை 313 தடவைகள் ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு திருநாமமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பான். நாம் எதிர்பார்த்த அந்த விடயத்தில் கூட அல்லாஹ் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாமும் ஓதுவோம், பிறருக்கும் இதனை கற்றுக் கொடுப்போம். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.